சொல்றேன், பிருந்தாவுக்கு மட்டும் நாங்க மோட்டர் செட்டை ஆஃப் பண்ணிட்டு கிணத்துல தண்ணியை சேர்ந்து விட்டுருந்தோம்னா இந்த பேச்சு வந்திருக்குமா? ஒட்டடை குச்சி மாதிரி இருக்குது பாவமேனு. நாங்க மோட்டர் பம்ப் செட்டு கண்டுபிடிச்சு, கேஸ் அடுப்பு கண்டுபிடிச்சு, குக்கரை கண்டுபிடிச்சு, கிரைண்டர் மிக்சியை கண்டுபிடிச்சு கொடுத்ததுனால இந்த பாதி பாடி இருக்குது. இது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கங்க, என்ன இருக்கு நான் கேட்கிறேன். வந்துட்டு என்னமா பேசுது, அதுக்கு என்ன வருத்தம்னா, நீங்க சொல்லுங்க, இப்படி உடம்பு இருக்க வரைக்கும் பிரச்சனையே இல்லை. இது மாதிரி ஆகணும்ட்டு தான் அவன் காலையில் ஆவா அவா அவாவா ஐயா அம்மா அப்படின்ட்டு ஓடுறேன், ஒடியாடுறான், குதிக்கிறான், தவுறேன், என்னென்னோ இந்த வாட்சு பார்க்குறவன் பூரா வந்தான். இந்த மாதிரி இது வாட்சு கட்டி என்னத்தை சாதிக்க போகுது இனிமே? அந்த வாட்சு, ப்ரெஷர் பார்க்குற வாட்சு, சுகர் பார்க்குற வாட்செல்லாம் இந்த பிருந்தாவுக்கு அந்த வாட்சு கட்டி பட்டன் அமுக்குனா யூ ஆர் ஆல் ரைட் அப்படிங்க. உனக்கு என்னமா வருத்தம்? ஸ்மார்ட் ஃபோனில் நாங்கள் எப்போ பார்த்தாலும் தடவிட்டே இருக்கிறோமா. ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், ஒன்றுமே தெரியாத வெத்தலையில் மைய நீங்கள் தடவுறீங்க, அது தப்பு இல்லை. உலகமே தெரிகிற ஸ்மார்ட் ஃபோனில் நாங்கள் தடவுனா தப்பான்னு நான் கேட்குறேன். அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆன்மீகம் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? எல்லாமே நிலையானது, இறைவன் நிலையானவன், எல்லாம் நிலையானது என்று சொல்லுவது ஆன்மீகம். ஆனால் எதுவுமே நிலையானதல்ல, எல்லாமே மாற்றத்தை கொடுக்கக்கூடியது என்று சொல்லுவது எங்களுடைய அறிவியல். உடல் உறுப்பு எந்த உறுப்புமே குறையாமல் போகும் பொழுது புதைத்தால்தான் மோட்சம் என்று சொல்லுகிறது ஆன்மீகம். எந்த உறுப்பும் குறையாமல் புதைத்தால்தான் மோட்சம் என்று சொல்லுகிறது ஆன்மீகம். ஆனால் இறந்த பிறகு தன்னுடைய உறுப்புகளை எல்லாம் மற்றொரு உயிருக்கு கொடுத்து பிழைக்க வைத்தால் மோட்சம் என்று சொல்லுகிறது அறிவியல். நான் கேட்கிறேன், நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு ஆன்மீகவாதி பேசுறதையெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க பல பொதுக்கூட்டத்தில். வாய் பேச முடியவில்லையா? வாருங்கள், ஊமையை நான் பேச வைக்கிறேன். காது கேட்கவில்லையா? செவிடர்களை நான் கேட்க வைக்கிறேன். கால் ஊனமா? என்னிடம் வாருங்கள், நான் நடக்க வைக்கிறேன். என்னைக்காவது மனசாட்சியோட சொல்லுங்க, நடக்க வச்சிருக்கா? பேச வச்சிருக்கா? கேட்க வச்சிருக்கா? ஆனால் இந்த இந்திய தேசத்திலே நான் சொல்லுகின்றேன், ஊனத்தோடு பிறந்த குழந்தைகள் தானாக எழுந்து நடந்ததே கிடையாது, அது எந்த இறைவனாக இருந்தாலும் சரி. ஆனால் செயற்கை கோளை மட்டும் விட்டால் பற்றாது, என் அறிவியல் அறிவால் குழந்தைகளுக்கு செயற்கை காலையும் கொடுப்பேன் என்று அறிவியலாளர் சொன்னார். ஊனமுற்ற குழந்தைகள் எல்லாம் எழுந்து நடந்தது. நான் கேட்கிறேன், நாட்டிலே மாற்றம் உங்கள் ஆன்மீகவாதிகளால் ஏதாவது ஒரு துளி நடக்குமா? அறிவியல் இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் அழிந்துவிடும். நான் மனசாட்சியோடு கேட்கிறேன், அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி. தெய்வங்களுக்கெல்லாம் நாம் படைக்கிறோம். எதுக்கு படைக்கிறோம்? நம்ம நல்லா இருக்கணும்னு படைக்கிறோம், என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு படைக்கிறோம், என் குழந்தையை நல்லா படிக்கணும்னு படைக்கிறோம். நான் கேட்கிறேன், எந்த சாமியாவது வந்து, அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, உன் குழந்தை நல்லா படிக்கும், உனக்கு சீக்கே வராது, உனக்கு சாவே வராதுன்னு சொல்லியிருக்கா? 108 தேங்காய் உடைத்து பூஜை செய்தாலும் சாமி இறங்கி வராது. 108 மலர் வைத்து பூஜை செய்தாலும் சாமி இறங்கி வராது. 108 விளக்கு வைத்து விளக்கு பூஜை செய்தாலும் சாமி இறங்கி வராது. 108 சங்கு வைத்து பூஜை செய்தாலும் உன் சாமி இறங்கு வராது. 108 யானை வைத்து கஜ பூஜை செய்தாலும் சாமி இறங்கு வராது. ஆனால் எங்கள் அறிவியல் தலைவர் கலைஞர் கொண்டு வந்த 108 ஆம்புலன்ஸ் திட்டம் இருக்கிறது. ரோட்டிலே இறங்கி வந்து லட்சோவ லட்ச உயிர்களை காப்பாற்றி இருக்கிறது என்று சொன்னால், உங்கள் ஆன்மீகத்தை விட எங்களுடைய அறிவியல் எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த தேசத்தந்தை காந்தியடிகள் இறக்கும் பொழுது ஹேராம் என்று சொல்லித்தான் இறந்தாராம். அவர் தேசியவாதியா ஆன்மீகவாதியா என்று மிகப்பெரிய பட்டிமன்றமே நடந்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து சொல்லுகின்றேன், நீங்கள் தேரிலே வந்தாலும் சரி, காரிலே வந்தாலும் சரி, தமிழகத்திலே கால் மட்டுமல்ல, கை மட்டுமல்ல, நீங்கள் நிற்கவே முடியாது. எப்படி ஊன்ற போகிறீர்கள் என்பதுதான் எனக்கு கேள்வியாக இருக்கிறது. ஆன்மீகம் சங்கர் ஆன்மீகம். குரங்கிணி மலையிலே விபத்து, மக்கள் படும் துன்பம் பார்த்துவிட்டு இமயமலைக்கு யாத்திரை. கேட்டால் ஆன்மீக அரசியல். சிந்தித்து பாருங்கள் தமிழக மக்களே.
மக்களெல்லாம் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இமயமலைக்கு யாத்திரை போகிறீர்களே, இதற்கு பேர் ஆன்மீக அரசியல் என்று சொன்னால் அந்த ஆன்மீகமே எங்களுக்கு தேவையில்லை. வருகின்ற விவசாயிகள் இனி துன்பப்படக்கூடாது என்பதற்காக இன்றே நடைபயணம் போய்க் கொண்டிருக்கிறார்களே, அந்த அரசியல் தான் எங்களுக்கு தேவை. மந்திரங்கள் ஒருபோதும் இந்த நாட்டை மாற்றியமைக்காது. மந்திரங்கள் ஒருபோதும் இந்த நாட்டை மாற்றியமைக்காதது. எங்கள் அறிவியல் தந்த எந்திரங்கள் தான் மாற்றியமைக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் ஆன்மீகவாதிகள், நாங்கள் அறிவியல்வாதிகள். உங்கள் பணி வேறு, எங்கள் பணி வேறு. உங்களுக்கு மணியாட்டி, ஆனால் எங்களுக்கு ஏரோட்டி. உங்களுக்கு மணியாட்டி, எங்களுக்கு ஏரோட்டி. உங்களுக்கு ஆவணி அவிட்டம், எங்களுக்கு ஆடிப்பட்டம். உங்களுக்கு தயிர் சாதம், எங்களுக்கு கரிச்சோறு. உங்களுக்கு சுயநலம், எங்களுக்கு பொதுநலம். உங்களுக்கு கீதை, எங்களுக்கு குரல். உங்களுக்கு பூநூல், எங்களுக்கு நீதி நூல். உங்களுக்கு பெரியவா, எங்களுக்கு பெரியார். உங்களுக்கு சமஸ்கிருதம், எங்களுக்கு தமிழ். உங்களுக்கு தனி உரிமை, எங்களுக்கு பொது உரிமை. உங்களுக்கு சர்வாதிகாரம், எங்களுக்கு ஜனநாயகம். உங்களுக்கு மனுநீதி, எங்களுக்கு மனித நீதி. உங்களுக்கு ஜாதிக்கு ஒரு நீதி, ஆனால் எங்களுக்கு சமூக நீதி. ஏன் என்று சொன்னால் நீங்கள் காவி, நாங்கள் கருப்பு சிவப்பு. நன்றி, வணக்கம்.